மாநிலங்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் போட்டியிட்ட 6 பேரும் போட்டியின்றி தேர்வு. வேட்புமனுவை வாபஸ் பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவடைந்த நிலையில் 6 பேரும் போட்டியின்றி தேர்வு என அறிவிப்பு. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. மேற்கு ஆசிய நாடுகளிலிருந்து இந்தியர்களை மீட்பது குறித்து விவாதிக்க வேண்டுமென எதிர்க்கட்சிகள் முழக்கம். இந்தியா யாரிடம் கச்சா எண்ணெய் வாங்க வேண்டும் என்பதை அமெரிக்கா முடிவு செய்வதா? மக்களவையில் விவாதம் நடத்த கோரி எதிர்க்கட்சிகள் முழக்கம். விவாதிக்க துணை சபாநாயகர் மறுப்பு. It was briefed on the airstrike. कई बार अध्यक्ष जी ने कहा प्ले कार्ड लेकर के सदन में नहीं आया जा सकता, फिर भी आप तैयारी के साथ कि सदन को नहीं चलने देना. பிரதமர் மோடி பதவி விலக வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். கச்சா எண்ணெய் கொள்முதல் விவகாரத்தில் டிரம்பிடம் பிரதமர் மோடி சரணடைந்து விட்டதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. திருச்சி சிறுகுனூரில் திமுகவின் 12வது மாநில மாநாடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்பு. கரூர் பெருந்துயர வழக்கு டெல்லி அலுவலகத்தில் நாளை ஆஜராக விஜய்க்கு சிபிஐ சம்மன். தாவேக வேட்பாளர் நேர்காணலை நாளை தொடங்கவுள்ள விஜய்க்கு சம்மன் அனுப்பியது சிபிஐ. தமிழ்நாட்டில் எங்கும் கொலை, எப்போதும் கொலைதான் நடக்கிறது என அதிமுக குற்றச்சாட்டு. திமுக ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் தாக்கு. மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து தாவேக சார்பில் வரும் 12ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம். விஜயின் மக்கள் சந்திப்பை முடக்கும் புதிய வகையிலான வழிகாட்டு நெறிமுறைகளை திரும்பப் பெற வலியுறுத்தல். மானாமதுரை போலீசாரால் கைது செய்யப்பட்ட ஆகாஷ் உயிரிழந்த வழக்கில் உடற்கூறாய்வு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆகாஷ் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. குடும்பத்தை பார்த்துக் கொள்ள முடியாத விஜய் தமிழ்நாட்டை எப்படி பார்த்துக் கொள்வார் என தாவேக நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் கேள்வி. விவாகரத்து கோரிய மனைவியை வெறுப்பேற்றவே விஜய் த்ரிஷாவுடன் திருமண நிகழ்ச்சிக்கு வந்ததாக விமர்சனம். ஸோ அப்போ தெரிஞ்சே பண்ணுறாங்கன்னா அங்கே என்னவோ ஒன்று அவங்களுக்கு வந்து அவங்க விஜய் மனைவியை வெறுப்பேற்றணும்னு பண்ணுறாங்க. இதுக்கு விஜய் உடந்தையா? எனக்கு லீடர் இப்படி இருக்கக்கூடாது, ஒழுக்கமாக இருக்கணும். என்னோட லீடர் ஒரு பெண்ணோட வாழ்கிறாருன்னா அந்த பெண்ணை காப்பாற்றுறாரான்னு நான் பார்ப்பேன். என் லீடர் வந்து என் பெண்ணை அவரோட மனைவியவே காப்பாற்றலை அப்படின்ற பட்சத்தில் எப்படி நீங்கள் எங்களை காப்பாற்றுவீங்க? விஜய் த்ரிஷா தொடர்பாக விமர்சித்த நடிகர் பார்த்திபன் 12 வினாடிகளில் வீடியோ வெளியிட்டார். கோடிட்ட இடங்களை நிரப்புங்கள், நிரப்புவதற்குள் அடுத்த முழு வீடியோ வெளிவரும் என பார்த்திபன் அதிரடி. திமுக சிபிஎம் இடையே நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. இரட்டை இலக்க எண்ணிக்கையில் தொகுதிகளை கேட்பதாக சண்முகம் பேட்டி. அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மாநாடு இன்றைக்கு நடைபெறுகிறது. ஆகவே நாளையிலிருந்து வேகமாக அந்த தொகுதி பங்கீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் துவங்கும். நாளை காலை 10:30 மணிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இரட்டை இலக்கத்தில் நாங்கள் தொகுதியை கேட்கணுன்றது ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம். இப்பயும் அதை வற்புறுத்துறோம். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலைக்கு எதிரான வழக்கு. சிபிஐ மனுவுக்கு பதிலளிக்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆந்திர மாநிலம் கடப்பா அருகே நெய் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்து. பொறுப்பை மறந்து நெய்யை அள்ளிச் செல்ல முண்டியடித்த பொறுப்பற்ற மக்கள்.
வளைகுடா நாடுகளில் ஆங்காங்கே பற்றி எரியும் எண்ணெய் கிடங்குகள் மாறி மாறி தாக்குதல் நடத்தப்படுவதால் சுற்றுச்சூழல் கடும் பாதிப்பு. அமெரிக்க வசமுள்ள 415 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெயை விடுவிக்கும் எண்ணமில்லை. ஈரான் போரால் உலகெங்கும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் அதிபர் ட்ரம்ப் திட்டவட்டம். கச்சா எண்ணெய் விலை உயர்வை தடுக்க தங்கள் நாடுகளின் எண்ணெய் இருப்பை சர்வதேச சந்தையில் விற்க G7 நாடுகள் பரிசீலனை. G7 நாடுகளிடம் உள்ள 400 பில்லியன் பீப்பாய்களை சந்தையில் விற்க திட்டம் என தகவல். T20 உலகக்கோப்பையை இந்தியா வென்றிட முக்கிய பங்காற்றிய சஞ்சு சாம்சனுக்கு கேரள அரசு சார்பில் வரவேற்பு விழா நடத்தப்படும். அம்மாநில அமைச்சர் சிவன்குட்டி அறிவிப்பு.